மீனாவை பார்த்து கண் கலங்கின முத்து, ஸ்ருதி கொடுத்த ஷாக். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலில் இந்த எபிசோடில் முத்து மீனாவை காணோம் அப்படிங்கிற மாதிரியா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, அங்கே ஏற்கனவே சத்யா இருக்கிறத பார்த்த செல்வம், என்னப்பா சத்யா இங்கே இருக்கா இந்த மாதிரியா சொல்கிறாரு. சத்யா இவர் தான் எங்கள் அக்காவோட புருஷன், இவர் தான் எங்கள் அக்காவை ஏதோ பண்ணியிருக்கிறாரு, அரெஸ்ட் பண்ணுங்க சார் இந்த மாதிரியா சத்யா சொல்ல, விஷயம் தெரியாமல் நீ பாட்டுக்கு எதனா பேசிகிட்டு இருக்காத, உன்னை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியா போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம முத்து பார்த்தீங்கன்னா சத்யாவை வார்ன் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியா போலீஸ் சத்தம் போடுறாங்க. இதை தொடர்ந்து முத்து பிரச்சனையெல்லாம் இல்லை சார் இந்த மாதிரியா சொல்ல, செல்வம் சாதாரண வாக்குவாதம் தான் சார் இந்த மாதிரியா சொல்கிறாரு. போலீஸ் இது சாதாரண குடும்ப பிரச்சனை மாதிரி தான் தெரியுது, ஒருத்தங்க காணாமல் போனால் 24 மணி நேரம் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும், அதுதான் ரூல்ஸ், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 நாள் கேஸ் வரும் இந்த மாதிரியா சொல்லி முத்துவை அனுப்பி வைக்கிறாரு. வெளியே வந்த சத்யா, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தானே என்னோட அக்காவை ஏதோ பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியா சொல்ல, முத்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, தயவு செஞ்சு இங்கே போயிரு இந்த மாதிரியா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது தொடர்ந்து முத்து மீனா பூ கொடுக்குற இடம் எல்லாத்துக்குமே போயிட்டு மீனாவை தேடுறாரு. எந்த இடத்துலையுமே மீனாவை காண முடியாததுனால பயங்கர சோகத்தில் இருக்கிறாரு. இது தொடர்ந்து ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு, நல்லவங்களுக்கு நீ எப்பயும் கெட்டது செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெட்டதும் செஞ்சது கிடையாது, என் பொண்டாட்டி மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன், அவளை எப்படியாச்சும் என் கண்ணில் காமிச்சிரு இந்த மாதிரியா கண் கலங்கி அழுறாரு முத்து. அதுக்கப்புறமா செல்வம் முத்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிடுறாரு. முத்து மொத்தமாக உடஞ்சி போய் வீட்டுக்கு வர, அங்கே மீனா தண்ணி குடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போன மீனா இந்த மாதிரியா சொல்லிட்டு மீனாவை முத்து அடிக்க கைவோங்க, அங்கே அண்ணாமலை வந்துடுறாரு. என்னடா பொம்பளையை அடிக்க போகிற இந்த மாதிரியா சத்தம் போடுறாரு முத்துவை. விஜயா 2 அடி போடட்டும், அப்போ தான் அவள் அடங்கியிருப்பா இந்த மாதிரியா சொல்ல, மீனாவை கட்டிப்பிடிச்சி எங்கே மீனா போன, நீ இல்லாமல் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா இந்த மாதிரியா கண் கலங்கி அழுகுறாரு. மீனாவை பேச விடாமல் ஆளாளுக்கு கேள்வி கடுமையாக கேட்க, மீனா நான் இப்போ கொஞ்சம் பேசிக்கட்டுமா இந்த மாதிரியா அதட்டிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, நான் கிளாஸ்கட் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக மாலை கட்டுற வேலைக்கு போன விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. மேலும் ஸ்ருதிக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஸ்ருதி இயர்பட்ஸ் போட்டுக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா கோவில் கும்பாபிஷேகத்துக்காக மாலை கட்ட போகிறதாகவும் வர்றதுக்கு லேட் ஆகும், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, இதை கேட்காத ஸ்ருதி ஃபோனில் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, மீனா தனக்கு தான் ஓகே சொல்கிறத நினச்சிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து பல குரல் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் போயிருக்கா. ஏன்டா பல குரல் இதை நீ சொல்லலை இந்த மாதிரியா கேள்வி கேட்க, ரவியை கேள்வி கேட்க, ரவி ஸ்ருதிக்கிட்ட சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் முத்து இந்த மாதிரியா சொல்கிறாரு. இது தொடர்ந்து வீட்டுக்கு வர ஸ்ருதி, மீனா வந்துட்டீங்களா, முத்து உங்களை தேடி எங்கெங்கேயோ போனதா சொன்னாங்க, வீட்டில் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல இந்த மாதிரியா சொல்ல, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஊரை சுற்ற போயிட்டு வீட்டில் மாட்டிக்கிட்டதும் சொல்லிட்டு போனதா பொய் சொல்கிறியா இந்த மாதிரியா விஜயா சொல்ல, மீனா நான் எதுக்கு பொய் சொல்லணும் இந்த மாதிரியா கேட்குறாங்க. மனோஜ், ஒன்று மீனா பொய் சொல்லணும், இல்லை ஸ்ருதி பொய் சொல்லணும், மீனா எதையோ மறைக்கிறாங்க இந்த மாதிரியா சொல்கிறாரு. இதோட இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.